ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் டே 1 இருந்து டே 4 வரையும் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, டே 1 இருந்து டே 4 வரையும் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீலா வந்து பார்த்துடலாம். அதாவது முதல் நாள்ல 2895 ஷோ போடுறது உறுதியா இருக்குது. 8,27,332 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 15,66,92,000 வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து இரண்டாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 2,591 ஷோ போடுறது உறுதியா இருக்குது. இதன் மூலம் 8,57,00,000 வரை கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து மூணாவது நாள்ல தி கோட் திரைப்படம் இதுவரையும் 2,540 ஷோ போடுறது உறுதியா இருக்குது. இதன் மூலம் 8,89,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து நான்காவது நாள்ல இதுவரையும் 2,479 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. இதன் மூலம் 7,31,00,000 வரையும் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. அதாவது மொத்தமாக அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் தி கோட் திரைப்படம் 40 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழ்நாடு, கேரளா, மலேசியா, ஆந்திரா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.